தோன்றின் புகழோடு தோன்றுக அக்பிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அண்ணா ஃபர்ஸ்ட். In the heart of Chennai, a silent revolution is unfolding. A revolution where the postal service is no longer just a man's world. Meet the women who are redefining the mail delivery system, one parcel at a time. ஜிபியை பொறுத்த வரைக்கும் ஜிபியோவில் மட்டும்தான் 2 டெலிவரி இருக்குது. காலையில் நான் ஃபஸ்ட் டெலிவரி, ஆஃப்டர்நூனுக்கு மேலே செகண்ட் டெலிவரின்னு இருக்குது. தோராயமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெலிவரியிலே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 200 ஆர்டிகல்ஸ் வரும். ஏன்னா எனக்கு வந்து இங்கே நான் பார்க்குற பீட்டு வந்து அங்கே இப்போ நாய்க்கன் ஸ்ட்ரீட் 33 பீட்டு. அட்வொகேட் தான் இங்கே நிறைய இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய அட்வொகேட் தபால் ஒரு 200 மேக்ஸிமம் வரும். அதுமாதிரி செகண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு 100 எனக்கு வரும் செகண்ட் மேம். She is not alone. In the Chennai General Post Office or GPO, 31 post women like Revati have taken on this challenge. The Chennai GPO alone has 157 women employees out of its 370 staff. The number of women postal employees in Chennai city region alone accounts for 50% of the workforce. Nearly 67% of branch postmasters in the region are women. There has been a 13% rise in the number of post women too in the past 5 years. The region has nearly 1,703 post women. These numbers tell a story of empowerment, but their daily journeys tell an even bigger one. வணக்கம், என் பேர் சௌமியா. நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பொது அஞ்சலகத்தில் கடந்த 2 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன் தபால்காரராக. இதுக்கு முன்னாடி நான் வந்து சேலம் டிவிஷனில் அயோத்தியபுரம் மெஸ்ஸோவில் 8 வருஷமாக போஸ்ட்மேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கிராம அஞ்சல் ஊழியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹவர்ஸே 5 ஹவர்ஸ் தான் எங்களோட ஒர்க் இருக்கும். இந்த வேலைக்கு நான் வரதுக்கு காரணம், சின்ன வயசுலேருந்தே போஸ்ட் ஆஃபீஸ் என்னோடய வீடு மாதிரி. எங்கள் அப்பா போஸ்ட்மேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தனால குழந்தையிலேருந்தே போஸ்ட் ஆஃபீஸில் தான் நான் மேக்ஸிமம் இருந்து வளர்ந்துருக்கேன். நான் 10th படிக்கும்போதுலேருந்தே அப்பா கூட அப்பப்போ லெட்டர் கொடுக்க வெளியில் போகிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறையா செஞ்சுருக்கேன். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 6 and 7 கிலோமீட்டர்ஸ் மேலே நாங்கள் நடந்து டெலிவரி பண்ணுறோம். மேக்ஸிமம் பார்சல் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பார்சல் மேக்ஸிமம் 2 kg 5 kg ரேஞ்சு கூட வரும். தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு நாள் 20 கிலோ 10 கிலோ நாங்கள் இந்த பேக்கில் தூக்கிட்டு சுமந்துட்டு அதை கீழே வச்சு எங்கே மிஸ் ஆகிடுமோன்ற ஒரு பயத்தில் கூட எங்கேயும் பேக்கை வைக்கிறதுக்கு கூட பயந்து மேக்ஸிமம் தூக்கிட்டே தான் நான்லாம் ஸ்டெப்ஸ் ஏறியிருக்கேன். என்னோட ஏரியா சவுக்கட் பண்ணினால மேக்ஸிமம் அவங்க வந்து என்ன எல்லா தெருவு பார்த்தாலுமே ஒரே கேர்ள்ஸாக இருக்கீங்க, பாய்ஸ் எல்லாம் உங்கள் வேலைக்கு எடுக்கிறது இல்லையா, இப்போ எல்லாம் கேர்ள்ஸாக மாற்றிட்டாங்களா, லேடிஸ் பீட்டாக மாற்றிட்டாங்களான்னு கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்கண்ணா. இப்போ வந்து எல்லாமே ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் தான். ஒன்லி எக்ஸாம் கிளியர் பண்ணால் யார் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. ஊரில் நாங்கள்லாம் இது வரைக்கும் 8 வருஷம் 10 வருஷமாக செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். இது வரைக்கும் நாங்கள் வெளியில் வரலை. இப்போ தான் வெளியில் அனுப்புகிற அளவுக்கு எங்கள் வீட்லேயும் எல்லாம் ரெடி ஆகியிருக்காங்க. ஸோ ப்ரமோஷன் எக்ஸாம் எழுதி தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வேலை இருக்குங்கிற ஒரு தைரியத்துக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் நாங்கள் எவ்வளோ தூரம்னாலும் பரவாயில்லன்னு சொந்த ஊரை விட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். But the job comes with challenges. Heavy rains, flooded streets, and even allergy-triggering cigarette smoke are daily battles. மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா மழை நீரும் சேர்ந்து ட்ரைனேஜ் தண்ணியும் சேர்ந்துடும். ஸோ அப்போ நம்ம நடந்து போயிட்டு வரதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சவால் தான் மேம். ஏன்னா முட்டிக்கால் கீழே மேலேக்கு தண்ணி போகும். நம்ம நடந்து போகிறதுன்றது இப்போ என் ஸ்ட்ரீட் ஒரு தூரம் இருக்குனாக்கா தண்ணி தேங்கிடும். அப்படின்னும் போது நான் ஒரு 2-3 ஸ்ட்ரீட் தள்ளி போயிட்டு சுற்றிட்டு திருப்பி என் வீட்டுக்கே வர மாதிரி இருக்கும். ஸோ ட்ராவலும் கொஞ்சம் அதிகமாகும். அந்த டைமில் தபாலையும் நனையாமல் நம்ம பார்த்துக்கணும், நம்மளுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஸோ டெலிவரிக்கு போயிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய சவால் தான் மேம். ஜிபிஎஸ் சுற்றி இருக்கிற பில்டிங் எல்லாமே ரொம்ப பழமையான பில்டிங் தான். ஒரு 50 60 100 வருஷம் பழமையான பில்டிங். ஏன்னா இப்போ லிஃப்ட் வசதி ரொம்ப கம்மி. புதுசாக கட்டின பில்டிங் பார்த்திங்கன்னா தான் லிஃப்ட்ஸ் இருக்கும். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா 6 மாடி 7 மாடி தான் இருக்கும். அந்த 7 மாடி 5 மாடிக்குமே நம்ம பார்சல் வந்தாலுமே நம்ம நேரில் போய் தான் நம்ம ஏறி போயிட்டு தான் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லிஃப்ட்டு கம்மி தான். ஸோ ஏறி போயிட்டு இறங்கி வர்றதுன்றதே கொஞ்சம் ரொம்ப மூச்சு வாங்கும். போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் மேம் இருக்கும். And yet, these women persist. Because of them, every letter they deliver is a connection, a story, a responsibility. Recognizing their efforts, the Chennai GPO has taken steps to ensure their safety and well-being.
In this Chennai GPO, around 157 women are working on 347 members. Entire staff of GPO is 347. Out of that, it is 157 women. So here we have provided a lot of facilities to women, and security system is also provided with the surveillance cameras and panic buttons in the selected areas. And apart from that, we have given them separate dressing rooms and lactation rooms. All these facilities are provided because field officials like postman cadre, around 37 members are in this office. So to facilitate them, specific welfare measures are also taken as a part of the easing their job. Actually, mechanization of their beats is also planned. Under this mechanization, these postmen are allowed to use these two-wheelers, and their fuel charges and maintenance of the bikes, everything will be reimbursed for them. Compared to last 5 years, we could see increase in the percentage of women employees is up to 6%. And in postman cadre and GDS cadre also, we could see the rise of 6% increase in the women staff. This must be the reason that in the rural areas also higher education levels are there among women, and they are very much aware of the employment opportunities that department is offering for them, and they are applying it, and we could evidently see the increase in number. Chennai's postwomen are proving that no road is too tough, no challenge too big. They are not just delivering letters, they are delivering change.